கரை பொறுத்த வரைக்கும் சார் கூப்பிட்டு உங்களுக்கு ஏதாவது பிட்ச் பண்ணணும்னா நீங்கள் எப்போனாலும் எனக்கு பிட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் சொல்லிட்டேன், சரி சார் நான் ரெடி ஆகிட்டு வரேன் சார் அப்படின்ட்டு வந்து எழுதிட்டு. அதுக்கு முன்னாடி அவர் மட்டும்தானா இல்லை அதுக்கு முன்னாடி நிறைய ஆக்டர்ஸ் கேட்டிருப்பாங்களா? நம்ம ஆக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் ஆஃபர்ஸ் வந்தது நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு. அது எப்படி டிசைட் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். இப்போ தனுஷ் சார் கதை தான் டிசைட் பண்ணுது. அப்போதைக்கு என்கிட்ட 2 ஐடியா இருந்தது ரொம்ப பேஸ் லெவலில். ஸோ அதில் இந்த ஐடியா டெவலப் பண்ணலான்னு டெவலப் பண்ண பார்த்தா இப்போ நமக்கு கூப்பிட்டு கேட்ட ஆக்டர்ஸில் தனுஷ் சார் வந்து இது பர்ஃபெக்டாக ஓகே ஃபிட் ஆகும் அப்படின்றது தவிர இது ஒரு டிப்பிக்கல் ஹீரோ ஃபிலிம் இல்லைன்றதுனால இப்போ தனுஷ் சார் மாதிரியான ஒரு ஸ்டார் ஆக்டர், ஐ மீன் ஒரு ஆக்டர் ஹூஸ் அ ஸ்டார், அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஃபில்மோகிராஃபி பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த ஒரு வெரைட்டி ஒரு ரேஞ்ச் இருக்கும். ஸோ அப்படின்னும் போது இது தனுஷ் சார் வந்து அக்செப்டும் பண்ணிப்பார் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸில் சரி அவருக்காக டெவலப் டெவலப் பண்ணது. அதுக்கப்புறம் நேரில் போயிட்டு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் சொன்னேன். ஃபுல் கதை சொல்லியாச்சு, ஃபுல் கதை வித் டயலாக்ஸ்.